உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். மறுபடியும் இந்த வாரம் கூட ஒரு கடந்த வாரங்கள் எல்லாம் நம்ம கவர்னன்ஸ் பத்தி பார்த்தோம். அந்த கவர்னன்ட் பத்தின மெசேஜஸ திரும்பி திரும்பி ரிப்பீட்டடா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2-3 டைம்ஸ் ஆகுது கேட்டு அந்த இருதயத்துல அதை விசுவாசிக்க தொடங்கும். கர்த்தர் நிச்சயமா நம்ம வாழ்க்கையில அந்த கவர்னன்ட்ல உள்ள அத்தனை ஆசீர்வாதங்களும் நம்ம வாழ்க்கையில நிறைவேறும்படி செய்வார். இந்த நாள்ல கூட நான் இந்த மெசேஜை நான் எடுக்கும் போது இது ஒரு வாரத்துல முடிச்சிடலான்னு நான் எடுத்தேன். ஆனா இது ஒரு வாரத்துல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இந்த மெசேஜ் என்ன அப்படின்னா, ஹியரிங் அண்ட் டியூனிங் இன் டு த வாய்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதும் அவருடைய சத்தத்தை கேட்கும்படியா நம்ம இயர்ஸை டியூன் பண்றதும் அப்படிங்கறத குறிச்சுதான் இன்னைக்கு நான் மெசேஜ் வந்து ஆஹ் ரொம்ப லோவா இருக்கோக்கா? இப்ப கேக்குதா? ஒரு நிமிஷம். சிஸ்டர் கிளியரா இருக்குது, கொஞ்சம் லோவா இருக்கு உங்க வால்யூம். லோவா இருக்கோ? ஒரு நிமிஷம். இப்போ இப்போ கேக்குதாக்கா? கேக்குது சிஸ்டர், தேங்க்யூ. அப்போ இந்த வாரம் வந்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, ஹியரிங் அண்ட் டியூனிங் இன் டு த வாய்ஸ் ஆஃப் காட். வந்து இந்த சத்தியமாய் இதை நம்ம பார்த்து எப்படி தேவனுடைய சத்தத்தை நம்ம கேட்கறது, எப்படி அவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு நம்ம இயர்ஸை டியூன் பண்றது அப்படிங்கறத குறிச்சு இந்த சத்தியத்தை ஒரு வாரத்தில் நம்ம பார்த்துடலான்னு பார்த்தேன். ஆனா அந்த மெசேஜ் எடுக்க எடுக்க தேவன் நிறைய காரியங்களை குறித்து பேச ஆரம்பிச்சார். சில வார்த்தைகள் அது நமக்கு ப்ராஃபிட்டிக்கலாவும் இன்னைக்கு இருக்கும். நிச்சயமா இந்த வார்த்தையின் மூலம் தேவன் நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பார். அப்போ ஒரு வார்த்தை இன்றைக்கு அவர் தருகிறார் அப்படின்னா இதை கேட்கிற எல்லாருக்கும் அது நம்ம வாழ்க்கையில அது ஆசீர்வாதத்தை தரும், விடுதலையை கொண்டு வரும். அப்போ இன்னைக்கு முதலாவது நம்ம ஹியரிங் அண்ட் டியூனிங் இன் டு த வாய்ஸ் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய ஜெபம் பண்றோம். ஆனா அவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு நம்ம எவ்வளவு நேரம் இடம் கொடுக்குறோம்? இப்ப பிரேயருங்கிற பேர்ல என்னெல்லாம் பெட்டிஷன் இருக்கோ, ரெக்வெஸ்ட் இருக்கோ, அதை எல்லாத்தையும் சொல்லிட்டு சொல்லி முடிச்ச அடுத்த நிமிஷம் நம்ம என்ன செஞ்சிடறோம்? வெளியே வந்துடுறோம். ரெண்டாவது, நம்முடைய சூழ்நிலைகள், ஒருவேளை சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் ஒரு கிரைசிஸ், அப்படி ஒரு மோசமான சூழ்நிலைகள்ல நம்ம இருக்கிறோம் அப்படின்னாலும் அந்த சூழ்நிலைகள்லயும் நம்ம தேவனுடைய சத்தத்தை நம்ம என்ன செய்யல? கேட்கறது இல்ல, கேட்க முடியறது இல்லை. ஏன்னா மைண்ட் ஃபுல்லா அந்த சூழ்நிலைகளை குறித்ததான எண்ணங்கள் தான் நமக்கு வந்து அந்த தாட்ஸ் ஃபுல்லா நமக்கு அது நிரம்புனதுனால நம்ம அவருடைய சத்தத்தை கேட்க முடியாதவர்களா நம்ம மாறிடுறோம். அப்போ இன்றைக்கு தேவன் அவருடைய சத்தத்தை நம்ம கேட்கணும்னு சொல்லி விரும்புறாரு. அப்ப இன்றைக்கு உங்க காதுல என்ன சத்தம் கேட்டு கொண்டிருக்கிறது? அப்போ எந்த சத்தம் நமக்கு கேக்குது, எந்த சத்தம் நமக்கு விடுதலையை தருது, எந்த சத்தம் நமக்கு பயத்தை தருகிறது அப்படிங்கறத அதை வச்சு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். எது டெவில்ட்ட இருந்து வருது, எது ஆண்டவர்கிட்ட இருந்து வருது அப்படின்னு சொல்லி. நிறைய சூழ்நிலையில இந்திய வாழ்க்கையில ஆண்டவர் ரொம்ப ஒரு போராட்டமான சூழ்நிலைகள்ல சில நேரங்கள்ல பாடல்கள் மூலமா உள்ளத்துல இருந்தே சில பாடல்களை தருவாரு, வார்த்தைகளை தருவாரு. பேசி அந்த அந்த நேரத்துல அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் நான் வெளியில வந்ததை நான் நிறைய நேரங்கள்ல உணர்ந்திருக்கிறேன். அப்ப இப்படித்தான் இன்றைக்கும் நம்ம ஒவ்வொருத்தர் கூடயும் அவர் பேசிட்டே தான் இருக்கிறாரு. ஆனா நம்ம அவர் சத்தத்தை இன்னைக்கு வரைக்கும் நம்ம கேட்கல. அப்படிங்கறதுனாலதான் நம்ம பயங்களுக்குள்ளேயும் போராட்டங்களுக்குள்ளேயும் இருக்கிறோம். அப்ப இன்னைக்கு அந்த பயத்தை விட்டு நம்ம வெளியில வந்து அவருடைய வார்த்தையை நம்ம விசுவாசிக்க ஆரம்பிக்கணும். அப்போ இன்னைக்கு உதாரணமா நம்ம பிராக்டிக்கலா நம்ம லைஃப்ல பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நம்ம கூட பழகுறவங்க, நம்ம ஃபேமிலியில உள்ளவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல ஆஹ் அதாவது சிலரை பார்த்த உடனே நமக்கு ஐயோ இவங்க பேசிட்டே இருந்தா இவங்க இவங்க பேசுறத கேட்கலாம், நமக்கு சந்தோஷமா இருக்கும், இவங்க கூட பேசினாலே நம்ம ஒரு ஜாய்க்குள்ள வந்துருவோம் அப்படின்னு சொல்லி சிலரை பார்த்த உடனே அவங்க கூட நம்ம பேசுறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவோம். ஏன்னா அவங்க வார்த்தைகள் நமக்கு எதை கொடுக்கும்னா சந்தோஷத்தை கொடுக்கும், அன்பை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளா இருக்கும். சிலரை பார்த்த உடனே ஐயோ இவங்க ஏன் வர்றாங்க, இவங்க வார்த்தைகளை கேட்டாலே நமக்கு என்ன வரும்? சோர்வு வரும், பயம் வரும், கவலை வரும். ஒரு 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 மாதிரியா ஹார்ஷான வார்த்தைகளை இவங்க பேசுவாங்களே அப்படின்னு சொல்லி அவங்கள விட்டு எவ்வளவு நம்ம நம்ம தாமே நினைச்சுக்கிறோம்னா செப்பரேட் பண்ணிக்கிறோம். அவங்க பக்கத்துல அவங்க கூட நம்ம க்ளோஸா என்ன செய்ய மாட்டோம்? போக மாட்டோம். அப்ப இது எப்படி நடக்குது அப்படின்னா, நம்ம அவங்கள அதிகமா அறிய ஆரம்பிச்சிருப்போம். இப்படி அவங்க கூட பழக பழக அவங்களுடைய நேச்சர் தெரிய தெரிய தெரியதான் அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது நமக்கு அறிந்து கொள்ள முடியும். அப்ப இன்றைக்கு தேவன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொண்டாதான்
அவர் எப்படி பேசுவார், என்ன வார்த்தைகள் மூலமா நம்ம கூட இடைப்படுவார் அப்படிங்கிறத நம்ம அதிகமாய் அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை சாம்பிளா நான் சில காரியங்களை தான் நான் இன்னைக்கோ வர்ற வாரங்களே நான் பேச போறேன். அப்ப இப்படித்தான் தேவன் பேசுவார் நம்ம அறிந்திருந்தோம் அப்படின்னா, நம்ம சூழ்நிலைகள் எல்லாவற்றிலையும் எந்த போராட்டமான சூழ்நிலையா இருந்தாலும் அவருடைய சத்தம் நம்ம காதுல கேட்கும். ஆவியானவர் இந்த சத்தியத்தை நமக்கு நினைப்பூட்டி அவர் சகல சத்தியத்துக்குள்ள நம்மளை நடத்தி நம்ம நிச்சயமா அந்த போராட்டமான சூழ்நிலைகள்ல இருந்து வெற்றியாய் வெளியே வர நமக்கு உதவி செய்வார். அப்ப இன்னைக்கு தேவன் யார் அப்படிங்கிறத நம்ம அதிகமா இன்றைக்கு நம்ம அறிந்து கொள்ள போறோம். அவர் நம்மை குறித்து எதை அறிந்து வைத்திருக்கிறார், அவருடைய நேச்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமா அவருடைய சத்தத்தை நம்ம கேட்க ஆரம்பிப்போம். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவருடைய சத்தம் நம்முடைய ஆவியில தெளிவாய் கேட்கிறத நம்ம பார்ப்போம். அப்போ இன்னைக்கு முதலாவது ஒரு ஒரு சின்ன சாம்பிள் நம்ம பைபிள்ல இருந்தே ஒரு உதாரணம் நம்ம பார்க்க போறோம். ஏசாயா 7:1 முதல் 7 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல ஒரு ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்குது. அதை நான் சீக்கிரமா நானே சொல்லிடுறேன். அங்க ஆகாஸ் ராஜான்னு ஒரு நிமிஷம். ஏசாயா 7 ஐசாயா சாப்டர் 7 verses 1 to 7ல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்குது. அதை நான் வாசிக்கிறேன். ஆகாஸ் அப்படிங்கிற ராஜாவினுடைய நாட்கள்ல 2 ராஜாக்கள் அவனுக்கு எதிராக யுத்தம் பண்ண வர்றாங்க. அவர்களால் அதை பிடிக்க முடியல. அப்போ சீரியர் எப்ராயிமை சார்ந்திருக்கிறார்கள் என்று தாவீதின் குடும்பத்துக்கு அறிவிக்கப்பட்ட போது ராஜாவின் இருதயமும் அவன் ஜனத்தின் இருதயம் காட்டில் உள்ள மரங்கள் காற்றினால் அசைகிறது போல அசைந்தது. அது ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம இருதயங்களும் இப்படிதான் அசைந்து கொண்டிருக்குது. சூழ்நிலைகளை பார்த்து என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லி நம்ம இருதயம் என்ன செய்து அசைந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் ஏசாயாவை நோக்கி, நீயும் உன் மகன் சேயார் யாசுபுமாக வண்ணார் துறைவழியில் உள்ள மேற்குளத்து மதகின் கடைசி மட்டும் ஆகாசுக்கு எதிர்கொண்டு போய் அங்க ஒரு தீர்க்கதரிசிய தேவன் என்ன செய்யறாரு, ஆகாஸ் ராஜாட்ட அனுப்பி, ஏசாயா தீர்க்கதரிசிய அனுப்பி அங்க ஒண்ணு சொல்றாரு, நீ பயப்படாமல் அமர்ந்திருக்கப்பார். முதல்ல அவர் சொல்ற, அதாவது லிட்ரலா எல்லா சூழ்நிலைகள்லயும் தேவன் நம்ம கிட்ட பேசுற முதல் வார்த்தை பயப்படாத. நீங்க வேதத்துல எங்க வேணாலும் எடுத்து பார்க்கலாம். அவர் முதல்ல பேசுற வார்த்தை, அவர் தன்னுடைய தூதனை அனுப்புனாலும் அந்த வார்த்தையை தான் பேசியிருக்கிறாரு. தான் மனிதர்கள் கூட பேசணும்னாலும் முதல் வார்த்தை என்ன சொல்றாருன்னா பயப்படாத. அப்ப இன்றைக்கு நீங்க எல்லாரும் விதவிதமான சூழ்நிலைகள்ல ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் தேவன் இன்றைக்கு உங்க கூட பேசுற முதல் வார்த்தை பயப்படாதே. ஏன் பயப்படாதேன்னு அவர் சொல்றாருன்னா, அந்த பயப்படக்கூடிய காரியம் உங்களுக்கு நேரிடாதபடி காக்கிறதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சும்மா பயப்படாதேன்னு சொல்லிட்டு அவர் அமைதியா இருக்கிற தேவன் அல்ல. எந்த சூழ்நிலையும் மாற்றக்கூடிய வல்லமை அவருக்கு என்ன செய்து இருக்குது. அப்ப அடுத்தது சொல்றாரு, இந்த 2 புகைகிற கொள்ளிக்கட்டைகளாகிய சீரியரோட வந்த ரேத்சீனும் ரெமலியாவின் மகனும் கொண்ட உக்கிர கோபத்தின் நிமித்தம் உன் இருதயம் துவள வேண்டாம். உங்களுக்கு எதிராய் என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் உங்க இருதயம் துவள வேண்டாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிறார். அடுத்ததா சொல்றாரு, கர்த்தராகிய ஆண்டவர் அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை, அதன்படி சம்பவிப்பதும் இல்லை. உங்களுக்கு எதிராக என்ன ஆலோசனைகள் செய்யப்பட்டிருந்தாலும் அந்த ஆலோசனை என்ன செய்யாது, நிலை நிற்காது, அதன்படி சம்பவிக்காது அப்படின்னு அவர் மூலமா இன்றைக்கு இந்த வார்த்தை நமக்கு கடந்து வந்திருக்குமானால் நிச்சயம் அப்படித்தான் நடக்கும். முதலாவது நீங்க பயப்படக்கூடாது. 2வது அவர் என்ன சொல்றாரு, உங்கள் இருதயம் துவள வேண்டாம். அப்ப நம்ம இருதயம் என்ன செய்யக்கூடாது, துவள வேண்டாம். கர்த்தராகிய ஆண்டவர் அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை, அதன்படி சம்பவிப்பதும் இல்லை. உங்க மனசுல இன்னைக்கு என்னென்ன காரியங்கள் ஓடிட்டு இருக்குது, என்னென்ன காரியங்கள், இது எப்படி முடியும், இது அப்படி ஆயிருமா, இப்படி ஆயிருமா அப்படின்னு சொல்லி எல்லாம் உங்க எண்ணங்கள்ல வருகிற அந்த எண்ண ஓட்டங்களை அவர் அறிந்திருக்கிறார். அதனால சொல்றாரு, அது நடக்காது, அந்த கெடுதல் நமக்கு என்ன செய்யாது, சம்பவிக்காது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு தேவன் நம்ம கூட ஈடுபடுகிறார். சரி, இதுல மறைந்திருக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த காலத்துல அவங்க தேவன் பரிசுத்தாவியானவர் அவங்களுக்குள்ள இல்ல. அதனால தீர்க்கதரிசிகள் மூலமாய் தேவன் தம்முடைய ஜனங்களோடு பேசுகிறார். இப்ப இந்த ஆகாஸ் ராஜாவுக்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய்
அங்க என்ன செய்யறாரு, பேசுறாரு. ஆனா இன்றைக்கு புது உடன்படிக்கையின் கீழே இன்றைக்கு தேவனே நமக்குள்ளே வந்து என்ன செய்யறாரு, வாசம் செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிறார். ஆலோசனை கொடுக்கிற தேவன் இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிறார். அப்ப இன்னைக்கு நம்ம எங்கேயும் போக தேவையில்லை, அவரே நமக்கு ஆலோசனை கொடுத்து நடத்துவார். இப்ப சிலருக்கெல்லாம் நிறைய நேரங்கள்ல யார்ட்டையாவது போன் பண்ணி எந்த தீர்க்கதரிசியாவது பேசினா நல்லா இருக்குமே, அவங்க ஏதாவது எனக்கு ஒரு வார்த்தை சொன்னா நல்லா இருக்குமே அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள்ளதானே நானே இருக்கிறேன், நானே உன் கூட பேசிட்டு தானே இருக்கிறேன், நீ ஏன் மனிதர்களை தேடி போகிற அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கூட என்ன செய்யறாரு, பேசுறாரு. அப்போ இன்றைக்கு நம்ம காதுகளை அவருக்கு நேரா என்ன செய்யணும், டியூன் பண்ணும்போது அவங்க கூட பேசுற அதே ஆவியானவர் தான் இன்றைக்கு நம்மக்குள்ளேயும் இருந்து என்ன செய்வாரு, பேசுவார். ஆனா அந்த அப்படிப்பட்ட அந்த தீர்க்கதரிசி அவங்க ஆண்டவர் கூட அதிகமாய் நேரம் செலவிடுறாங்க, அவங்க கூட அந்த ஒன்னஸ்ல இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு என்ன செய்ய முடியுது, அப்படிப்பட்ட வார்த்தைகள் உடனடியாக கிடைக்குது. நம்ம இன்னைக்கு அந்த அளவுக்கு தேவனோடு கூட அந்த உறவாடுகிற ஐக்கியத்துல நேரம் செலவிடாததுனால சூழ்நிலைகள் மாறும்போது நம்ம தேவனுடைய சத்தத்தை என்ன செய்ய முடியல, கேட்க முடியல. அப்ப இன்றைக்கு நம்முடைய காதுகளை நம்ம என்ன செய்யணும், தீட்டி அவருடைய சத்தத்துக்கு டியூன் பண்ணணும். இப்போ முந்தி அந்த காலத்துல எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டுல ஆண்டனா இருக்கும். அந்த ஆண்டனா நம்ம டிவி சேனல் சரியா தெரியலன்னா அவங்க பிராட்காஸ்ட் பண்றது அங்க என்ன செய்யறாங்க, நல்லாதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா நமக்கு ரிசீவிங் சைட்ல என்ன செய்யுது, பிரச்சனை வருது. உடனே மேல போய் ஆண்டனாவை ஒவ்வொரு டைரக்ஷன்லயா திருப்பி வச்சு அங்க அங்க சிக்னல் கரெக்டா வருதா, அங்க பிக்சர் சரியா வருதா நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ இங்க தேவன் என்ன செய்யறாரு, நம்ம கூட ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்ம கூட அவர் பேசிக்கொண்டுதான் இருக்கிறாரு. ஆனா ரிசீவிங் சைடு என்ன இல்ல, அந்த ஆண்டனா நமக்குள்ள அந்த ரிசீவர் என்ன செய்யல, சரியா இல்ல. அதனாலதான் நம்ம அவருடைய சத்தத்தை கேட்க முடியல. அப்ப இன்றைக்கு நம்ம ரிசீவரா நம்ம என்ன செய்யணும், அவர் வார்த்தைக்கு ஏற்ப நம்ம அந்த காதுகளை டியூன் பண்ணணும். அப்ப அதுக்கு முதலாவது நம்ம செய்ய வேண்டியது என்ன காரியம்னா, அவருடைய நேச்சரை குறிச்சு நம்ம அதிகமாய் அறிய ஆரம்பிக்கணும். அப்ப அவர் இப்படிப்பட்ட தன்மையுள்ள தேவன், இப்படிப்பட்ட ஒரு சாயலை உடைய தேவன் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொண்டோம்னா நிச்சயமா அவர் என்ன நம்ம கூட ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நம்ம கூட பேசி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளலாம். அப்போ முதலாவது நம்ம பார்க்கிற ஒரு காரியம், அப்போ அப்படி அறிந்து கொள்றதுனால என்ன பலன்லாம் இருக்குதுன்னு சொல்லி 1-2 வசனங்கள் பார்க்கலாம். நம்ம சில வசனங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். எரேமியா 9:24. மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது என்னை குறித்து அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்துதான் மேன்மை பாராட்டணும். ஒருத்தன் மேன்மை பாராட்டணும் அப்படின்னா அவன் வாழ்க்கையில எதை குறிச்சு மேன்மை பாராட்டணுமா, தேவனை குறித்து நான் அறிந்து உணர்ந்திருக்கிறேன் அப்படிங்கிறத குறிச்சு மேன்மை பாராட்டுமா. இதன் மேலதான் தேவன் எப்படி இருக்கிறாராம், பிரியமா இருக்கிறாராம். இன்னைக்கு தேவனை குறித்து தப்பு தப்பான அறிவு நம்ம என்ன செஞ்சிருந்தோம், இத்தனை வருஷங்களா புரிந்து கொண்டிருந்தோம். ஆண்டவர் கிருபையினால அவருடைய சத்தியத்தை நமக்கு புரிய வச்சு அவருடைய நேச்சர் என்னன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம கூட என்ன செய்யறார், இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் நம்முடைய அந்த மீட்டிங்ஸ்ல நம்ம கூட என்ன செய்யறாரு, தேவன் பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்போ இது நமக்கு பெரிய பாக்கியம். நம்ம எங்கேயோ இருந்தோம், ஆண்டவரை குறித்து தவறா புரிந்திருந்தோம், என்ன உடன்படிக்கையில இருக்கிறோங்கிறது நமக்கு தெரியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்த நம்மை தேவன் இன்றைக்கு அவருடைய அன்பினால நம்ம என்ன செய்வார், சத்தியத்தை புரிந்து கொள்ளும்படி நம்ம கண்களை திறந்திருக்கிறார். அப்போ இன்றைக்கு அவரை குறித்து அறிந்து உணர்ந்திருக்கிறத குறிச்சு நம்ம என்ன செய்யணுமா, மேன்மை பாராட்டணும். அது இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கு. பட் let the one who boast in this, that he understands and knows me intimately, and that I am Yahweh, who is merciful and just, the one who brings righteousness to the earth, and I delight in these things, I Yahweh have spoken. அப்போ அது சொல்றாரு, நான் தான் இந்த உலகத்துக்கு நீதியை கொண்டு வருகிற தேவன் அப்படிங்கிறதையும், நான் இரக்கம் உள்ளவர், நான் நியாயத்தை செய்கிறவர் அப்படிங்கிறத அறிந்து உணர்ந்திருக்கிறதுலதான் I take delight in these things, I Yahweh have spoken. அப்போ இது மேல நான் பிரியமா இருக்கிறேன். அப்ப இன்னைக்கு
முதலாவது அவருடைய சத்தத்தை கேட்கறதற்கு நம்ம ஆயத்தம் ஆகணும் அப்படின்னா அவரை குறித்து அறிந்து உணர்ந்திருந்தால் மட்டும்தான் சரியான சத்தத்தை நம்ம கேட்க முடியும். இல்லைன்னா எல்லா சத்தமும் இது தேவன் கிட்ட இருந்து வருதா அப்படிங்கிற அந்த பயங்கள் என்ன செய்யும், நமக்கு வரும். இன்னைக்கு கூட ஆக்சுவலா ஒரு ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புறேன். இது எனக்கு ஆவியானவர் சொல்ல நினைப்பூட்டுறதுனால. ஆக்சுவலா நான் எவ்ரி சாட்டர்டே வீக்கெண்ட்ல நான் ஊருக்கு வருவேன். அப்பா வீட்டுக்கு வருவேன், அப்பா கூப்பிட்டு வருவாங்க. அப்போ எனக்கு மார்னிங்ல இருந்து என்னையும் அறியாம நேத்துல இருந்து ஒரு சம்பவம், அது பைபிள்ல இருந்தே வந்த சம்பவம் தான். அந்த சம்பவத்தை குறித்து ஏதோ எனக்கு அந்த சம்பவத்தை கேட்கும் போதுல எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு பயம் வருது. கப்பல் சேதம், அந்த பவுல். அப்போ இது என்ன, இன்னைக்கு ஊருக்கு போறோம். ஆக்சுவலா அப்பா ஒரு புது கார் வாங்கிதான், அந்த கார்ல இன்னைக்கு வந்தோம். அப்போ அப்படிலாம் என்னெல்லாமோ எனக்கு என் மைண்டுக்குள்ள காலையில வந்து ரொம்ப ஒரு பயங்கள் இருந்தது. ஏன் எனக்கு என்னையும் அறியாம கரெக்டா இன்னைக்கு ஒரு டெய்லி மெசேஜ் இன்னொரு ஒரு 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 ஊழியக்காரங்க பேசினதை நான் கேட்கிறேன். அதுலயும் அதை குறித்து அவர் பேசியிருக்கிறாரு. அப்ப எதுக்கு எனக்கு ஏன் திருப்பி திருப்பி இது வருது அப்போ அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு பயம். அப்போ இது என்ன, தேவன் என்னை எச்சரிக்கிறாரா அப்படின்லாம் என்னெல்லாமோ ஒரு மைண்ட்ல ஒரு சிந்தனைகள். ஆனா கொஞ்ச நேரம் நான் அதுல அந்த அந்த ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் போல அந்த பயத்துக்கு கொஞ்சம் நான் வந்து நிச்சயமா நான் இடம் கொடுத்திருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் நான் பேசினேன், ஏன் என்னுடைய ஆண்டவர் எனக்கு பயத்தை கொடுக்கிற தேவன் அல்ல. முதலாவது அது வேத வசனத்தின் மூலமாய் வந்த வெளிப்பாடுனா கூட அது எனக்குரியது அல்ல. அவர் எனக்கு வந்து நான் ஊருக்கு போகணும் அவர் சித்த வைத்திருந்தாருன்னா அவர் என்னை சுகமாய் கூட்டி செல்வார். நான் அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கையின் கீழே இருக்கிறேன். அவருடைய ரத்தத்துக்குள்ள நானும் என் குடும்பமும் மறைக்கப்பட்டிருக்கிறோம். என் வழிகளில் எல்லாம் என்னை காக்கும்படி எனக்காக தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிட்டு இருக்கிறாரு. அதனால ஒரு சேதமும் எங்களுக்கு வராது, ஒண்ணுமே எங்களை சேதப்படுத்த முடியாது. இரவும் பகலும் என்னை பாதுகாக்கிற என் தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி என் மனசுல இருந்து பேசி வாயினால அதை அறிக்கையிட்டேன். அந்த பிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் எனக்கு அந்த எண்ணங்கள் போச்சு. அப்புறம் நான் வந்து தேங்க் பண்ணிட்டே இருந்தேன் ஜீசஸ். வந்து என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாமே இது எனக்கு இந்த மாதிரி எங்க குடும்பங்கள்ல நடக்காது அப்படின்னு சொல்லி நான் தேங்க் பண்ண அவருடைய ஜாய் என்னை ஃபீல் பண்ணுச்சு. அப்படியே அதுல இருந்து வெளியில வந்து சுகமா கர்த்தர் எங்களை கொண்டு வந்தார். அப்போ இப்படித்தான் பல நேரங்கள்ல வேத வசனங்கள் மூலமாக கூட நமக்கு என்ன செய்வான், சத்ரு சில பயத்தை கொண்டு வருவான். அவன் அந்த ராஜாவுக்கு, எசேக்கியா ராஜாவுக்கு வியாதி வந்தது இல்ல, அங்க எப்பாப்ரோத்து உடனே ஏதாவது ஒரு அதாவது வேதத்திலே பயமுறுத்துகிற காரியத்தை குறிச்சுதான் நம்ம அவருடைய தழும்புகளால் குணமாயிட்டோம் நம்ம பேசுறோம். அப்ப ஏன் அந்த எப்பாப்ரோத்தீத்துவுக்கு வந்த வியாதி அது அப்படி போச்சு அப்படிலாம் சொல்லி என்ன செய்யறோம், பல நேரங்கள்ல வேதத்துல இருந்தே அவன் என்ன செய்யறான், பிசாசு பயத்தை கொண்டு வரான். எப்ப பயம்னு ஒண்ணு நமக்கு வந்துச்சோ அப்பவே எங்க யாரு கிரியை செய்யறான்னா பிசாசு கிரியை அங்க நடக்கிறது. ஏன்னா தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. அப்போ முதலாவது நீங்க அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நமக்கு அவர் பயத்தை தரமாட்டார். அவர் பயத்தை கொடுத்து தன் பிள்ளைகள் பயத்தின் மூலம் வேதனையை அனுபவிக்கிறதை பார்க்கிறதற்கு அவர் அப்படி தீமையை செய்கிற தகப்பன் அல்ல. அவர் ஒரு நாள் நமக்கு தீமையை செய்ய மாட்டார், தீமையை நினைக்க மாட்டார். தன் பிள்ளைகள் சுகமா வாழணும், பாதுகாப்பா வாழணும் அப்படிங்கிறது தான் அவருடைய மிகப்பெரிய விருப்பம். அப்போ இன்றைக்கு நான் முடிஞ்ச நாளைக்கு டிவோஷனை நீங்க கண்டிப்பா கேளுங்க. அதுல நான் அதை பத்தி தான் பேசியிருக்கிறேன். அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய நாமம் என்ன, அவருடைய வல்லமை என்ன அப்படிங்கிறத குறித்துதான் பேசியிருக்கிறேன். அப்ப அப்படிப்பட்ட ஒரு தேவனை நம்ம பெற்றிருக்கிறோம். அப்ப இன்றைக்கு இதுதான் அவருடைய உண்மையான சுபாவம், நம்மை பாதுகாக்கிற ஒரு நல்ல தகப்பன். அப்போ ஒருவேளை இன்றைக்கு நான் அந்த பயத்துக்கு இடம் கொடுத்தேன், இந்த பயத்தின் மூலமாவே பிசாசு நம்ம வாழ்க்கையில என்ன செய்திருப்பான், கிரியை செய்திருப்பான். அப்போ ஒரு நாள் அப்படி ஒரு பயம் வந்தாலும் உடனடியா நம்ம அவர்கிட்ட போனோம், அவர்கிட்ட பேசணும். அவர் வார்த்தையை நம்ம பேசும்போது அந்த பிசாசு அதுக்கு மேல நம்ம மேல என்ன செய்ய முடியாது, அவன் ஹோல்டு பண்ண முடியாது. இப்ப அடுத்ததா ஒரு வசனம், நீதிமொழிகள் 9:10, Proverbs chapter 9 verse 10. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. இது ரொம்ப முக்கியமான வசனம். அதாவது இது வந்து தமிழ்ல இவ்வளவு ஷார்ட்டா கொடுத்திருக்கு, டிபிடில ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. அப்போ
இங்க பயப்படுதல்னா அப்படி பயந்துகிட்டு இருக்கிறதுக்கு பேரு பயப்படுறது இல்ல. அது இங்கிலீஷ்ல நான் வாசிக்கும் போது உங்களுக்கு இன்னும் நல்லா விளங்கும். அவருடைய அறிவே, பரிசுத்தரின் அறிவே அறிவு. அப்போ இதுல இங்கிலீஷ்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, the starting point for acquiring wisdom is to be consumed with awe as you worship Yahweh. To receive the revelation of the Holy One, you must come to the one who has living understanding. அதாவது இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்ம தேவனை எப்படி பார்க்கணுமா, அவரை ஆச்சரியமா பார்க்கணுமா. எப்படி அதாவது AWE அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. is to be consumed with awe as you worship Yahweh. எவ்வளவு பெரிய மகத்துவமான தேவன், எவ்வளவு வல்லமை உள்ளவர் அப்படின்னு பார்க்கிறது தான் அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு பயப்படுதல். அப்போ அவருடைய நேச்சரை நம்ம அறிந்து அவரை மிகப்பெரியவர், அவர் வல்லமை உள்ளவர், அவரை அன்புள்ளவர், அவரை பொய்யுரையாத தேவனா இப்படி பார்க்கிறது தான் அங்க என்னது, கர்த்தருக்கு பயப்படுதல். கர்த்தருக்கு பயப்படுதல்னா பயந்து இருக்கிறது இல்ல, அவருடைய நேச்சரை பார்த்து நம்ம அதிசயப்படுறதுதான் அங்கே கர்த்தருக்கு பயப்படுதல் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவருடைய கேரக்டரையும் அவருடைய சித்தத்தையும் நம்ம அறிந்து கொள்றதுலதான் நம்ம ஞானமே அடங்கி இருக்குதான். அங்கதான் நமக்கு ஞானம் பெருக ஆரம்பிக்குதாம். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்களேன். அவருடைய கேரக்டர், அவருடைய சித்தம், அவருடைய நேச்சர், இதை நம்ம அறிந்து கொள்ள ஆரம்பிக்கும் போது தானாகவே ஞானம் பெருக ஆரம்பிக்கிறது. ஒருவேளை நான் கூட முந்திலாம் எனக்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நிறைய பயம் வரும். இது எப்படி செய்யலாம், இது அப்படியா, அப்படி ஆயிருமா, இப்படி ஆயிருமா, பல பயங்கள் உள்ளத்துல இருக்கும். ஒரு தெளிவான முடிவு எதுவும் எடுக்க முடியாது. ஆனா என்றைக்கு அவரை பத்தி நான் அதிகமாய் அறிந்து கொள்ள ஆரம்பித்தேனோ அன்றைக்கு நிச்சயமா நான் சொல்ல முடியும், என்னுடைய ஞானத்தை தேவன் ஒவ்வொரு நாளும் பெருக்கிக் கொண்டிருக்கிறார். பல விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறார். ஒருத்தருடைய பார்வையை வைத்து, ஒருத்தருடைய பேச்சை வைத்து அவங்க என்ன சிந்திக்கிறாங்க, அவங்க இருதயத்துல எப்படி இருக்கிறாங்க, அவங்க ஒருவேளை வளர்ந்த சூழ்நிலை இப்படி எல்லாம் சொல்லி இதை எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு ஞானத்தை தேவன் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு அதை கொடுக்கறத எப்ப நான் பார்க்கிறேன் அப்படின்னா, அவருடைய கேரக்டரையும் அவருடைய நேச்சரையும் அறிய அறிய அந்த ஞானம் நிச்சயமா பெருகுது. அப்ப இன்றைக்கு நிச்சயமா நம்ம ஒவ்வொருத்தருடைய ஞானமும் தேவன் பெருக வைக்கிறார். அப்போ அதுல ஃபவுண்டேஷன் ஆஃப் அந்த ட்ரூ விஸ்டம், அந்த உண்மையான அந்த ஞானத்திற்கு ரெண்டு காரியங்கள். டீப் ரெவரன்ஸ் அப்படின்னா என்னன்னா, அதாவது ஆழமான ஒரு மரியாதை, ஹானர் தேவனுக்கு கொடுக்கறதுக்கு பேருதான் என்னது, டீப் ரெஸ்பெக்ட். அப்ப அதுல அதை நம்ம ரெவரன்ஸ், அந்த டீப் ரெவரன்ஸ்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அவருடைய சுப்ரீம் பவர், அவருடைய அத்தாரிட்டி, அவருடைய பரிசுத்தம், அவருடைய நேச்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது அங்க அந்த காரியத்துக்கு நம்ம ஹானர் கொடுக்கும் போது, ரெஸ்பெக்ட் கொடுக்கும் போது அங்க ஞானம் பெருக ஆரம்பிக்குது. அதாவது அவருடைய அத்தாரிட்டி, சுப்ரீம் பவர், அவருடைய பரிசுத்தம், அவருடைய நேச்சர், அந்த பரிசுத்தத்தின் அந்த அறிவை குறித்து நம்ம அதை பெரிதாய் பார்க்கும் போது, அதை மதிக்கும் பொழுது நமக்கு ஞானம் பெருக ஆரம்பிக்குது. அடுத்தது அப்படிங்கிறது ஒரு ஃபீலிங், அதாவது ஒண்டர் ஆர் அமேஸ்மெண்ட், பயங்கரமான ஒரு ஆச்சரியமா பார்க்கிறது அவருடைய தன்மையை பற்றி. அப்போ இன்றைக்கு அப்படிப்பட்ட அறிவை தேவன் நமக்கு என்ன செய்யறார், கொடுக்க விரும்புறார். அவருடைய நேச்சர் என்ன, அவருடைய தன்மை என்ன, அவருடைய பவர் என்ன, அவருடைய அத்தாரிட்டி என்ன அப்படிங்கிறத தெரிய நமக்கு ஞானம் நிச்சயமா பெருகும். ஒருவேளை இந்த உலகத்துல இருக்கிறவங்களுக்கு எப்படி இல்லாமோ ஞானம் வருது, ஆனா இன்றைக்கு அவரை அறிந்து கொள்வது நிமித்தம் நமக்கு ஞானம் நிச்சயமா வருது. அடுத்ததா அடிக்கடியாய் நம்ம பார்த்த வசனம் 1, அதுக்கப்புறம் நம்ம அவரை பத்தி நம்ம பார்க்க போறோம். 2 பேதுரு 1:2, 2 Peter chapter 1 verse 2. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. அப்போ இங்க தேவனை அறிய அறிய, இயேசுவை அறிய அறிய
நம்ம வாழ்க்கையில என்ன பெருக ஆரம்பிக்குது? கிருபை பெருக ஆரம்பிக்கிறது, சமாதானம் பெருக ஆரம்பிக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு நான் சொன்ன உதாரணம், எனக்கு இன்னைக்கு வந்த அந்த ட்ரையல் டெஸ்ட், அப்போ அதுல எப்போ நான் தேவனை குறித்து அறிந்தேனோ அந்த நேரத்துல என் உள்ளத்துல சமாதானம் என்ன செய்து பெருகுது. இதுதான் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்ம அவரை குறித்து அறிகிற அறிவின் நிமித்தம் நமக்கு என்ன பெருக ஆரம்பிக்கும்னா சமாதானம் பெருக ஆரம்பிக்கும், அவருடைய கிருபையும் நம்ம வாழ்க்கையில பெருக ஆரம்பிக்கும். அப்போ அது இங்கிலீஷ்ல may grace and perfect peace cascade over you as you live in the rich knowledge of God and of Jesus our Lord. அப்போ இது என்ன சொல்லுது அப்படின்னா, அவரை பற்றி ஆழமான ஒரு ரிச் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கும்போது அதுதான் ஒரு என்னது இருக்கு, கீயா இருக்கு. அவரிடத்துல இருந்து கிருபையையும் சமாதானத்தையும் பெறக்கூடிய ஒரு சாவியாய் எது இருக்குன்னா அவரை பற்றி அறிகிற அறிவு. இன்னைக்கு அவரை பற்றி நம்ம எப்படி அறிந்து வைத்திருக்கிறோம்? ஏற்கனவே நம்ம நோயிங் கார்டுல பார்த்திருக்கிறோம். ஆனா இன்றைக்கு ஏன் இத குறித்து ஆண்டவர் ஸ்ட்ரெஸ் பண்றாருன்னா, இத தெரிஞ்சாதான் அவர் சத்தம் எப்படி இருக்குங்கிறது நமக்கு புரியும். அதுக்காக தான் இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு இதை தெளிவாய் கற்றுக் கொடுக்க விரும்புறாரு. அப்ப இன்னைக்கு அவருடைய சத்தம் எப்படி இருக்கும்? முதலாவது அவருடைய நேச்சர் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு அவர் என்னதெல்லாம் நம்மை குறித்து அறிந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அப்போ இன்னைக்கு முதலாவது அவருடைய நேச்சர் என்ன? ஃபர்ஸ்ட், இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நாளும் பொய் சொல்ல முடியாது. அவருடைய வார்த்தைக்கு அவர் உண்மை உள்ளவர். அவரால பொய்ங்கிறது அவர் வேதத்துல சொல்லப்பட்ட அத்தனை வாக்கு தத்தங்களும் அவர் மூலமாய் வந்த வார்த்தைகளா இருக்கிறதுனால அதை நிச்சயமாய் நமக்காக செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் அவருடைய இடத்துல இருந்து அவர் நமக்கு சொல்லுகிற காரியம். அதுல அவரால பொய் சொல்ல முடியாது, அதுல மாற்றி அவரால ஒன்று செய்ய முடியாது. அப்ப ஏன் நமக்கு எதிராய் சில காரியங்கள் நடக்குது அப்படின்னா, நம்ம அந்த வார்த்தையை என்ன செய்யல, விசுவாசிக்கல. அவர் நேச்சர் அதுதான். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தெய்வ மகிமையை காண்பாய். நம்ம எவ்வளவு தூரத்துக்கு அவர் வார்த்தையை விசுவாசிக்கிறோம், அதுலதான் நம்ம அற்புதம் என்ன செய்து அடங்கி இருக்கிறது. அப்போ இன்றைக்கு முதலாவது வசனம், ஒரு 2-3 வசனம் இதை பார்த்தாதான் அவருடைய நேச்சர் தெரிஞ்சாதான் நம்ம அவரை குறிச்சு என்ன செய்ய முடியும், அறிய முடியும். எப்படி நம்ம கூட பழகுற மனுஷங்களுடைய நேச்சர் தெரியும் போது நம்ம சிலர் கூட அன்பாய் க்ளோஸா பழகுறோம், சிலரை பார்த்தா ஒரு டிஸ்டன்ஸ்ல வச்சிருக்கிறோம். எப்படின்னா அவங்க கூட பழக அவங்க நேச்சர் என்ன செய்யுது தெரியுது, அவங்க என்ன பேசுவாங்கங்கிறது நமக்கு தெரியுது. அதே போலதான் இன்றைக்கு தேவன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத தெரிஞ்சாதான் அவர் எப்படி பேசுறாருங்கிறது நமக்கு அறிய முடியும். முதலாவது நம்பர்ஸ் 23:19, எண்ணாகமம் 23:19. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மணிபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? முதல்ல சொல்லப்பட்டிருக்கு, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. அப்போ அதுல மறைஞ்சிருக்குன்னா, மனுஷன் தான் என்ன செய்யறான், பொய் சொல்றான். அவர் மனுஷன் கிடையாது. அவர் யாரு? அவ்வளோ பெரிய தேவன். அததான் நம்ம பெருசா பார்க்கணும். இந்த வார்த்தையை நம்ம பெருசா பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில பயம் வருமா? இத்தனை வாக்கு தத்தங்களை தேவன் கொடுத்திருக்கிறாரு, அவரால பொய் சொல்ல முடியாது அப்படிங்கிறத நம்ம இருதயத்துல ஆழமா பதிச்சோம்னா நம்ம வாழ்க்கையில பயம் வருமா? சிலருக்கு பிள்ளைகளை குறித்து பயம், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து பயம், சிலருக்கு அவங்களுடைய வாழ்க்கை துணையை குறித்து பயம், அவங்க எப்படி இருக்கிறாங்களா, எப்படி மாறுவாங்களா அப்படின்னு சொல்லி பயம், சிலருக்கு பாதுகாப்பை குறித்து பயம், சிலருக்கு பினான்சியல் ஸ்ட்ரகிள் இதை குறித்து பயம். அவர் வார்த்தை என்ன சொல்லுது? அவர் பொய் சொல்ல மாட்டாரு. அவர் என்னை ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்கு தத்தத்துக்கு நான் சுதந்திரவாளினா என்னை அவர் ஆசீர்வதித்து என்னை அவர் பெருக பண்ணுவார் அப்படின்னு அந்த வார்த்தைக்கு அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். அவரால பொய் சொல்ல முடியாது அப்படின்னு நம்ம நம்பணும். நம்ம விசுவாசிச்சோம்னா தேவ மகிமையை நம்ம பார்க்கணும். இன்னைக்கு அந்த ஃபெய்த் இல்லாததுனாலதான் நமக்கு நிறைய நேரங்கள்ல என்ன வருது, பயம் வருது. அப்போ அவர் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. மனம் மாற நம்ம ஒரு நேரம் சொல்லிட்டு அடுத்த நேரம் என்ன செய்வோம், மனசு மாறுவோம்.
ஆனா அவர் என்ன செய்ய மாட்டார்? மனம் மாற மாட்டார். ஒருவேளை அன்பினால் அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? மனம் மாறி இருக்கிறார். எசேக்கியா ராஜாவுக்கு சொல்றாரு, அடுத்தது அவர் ஆயுசு நாட்டுல கூட்டி கொடுக்கிறாரு, நினிவே பட்டணத்தை அழிப்பேங்கிறாரு, அடுத்து நினிவே பட்டணத்தை பாதுகாக்கிற அந்த அழிக்கல. அப்ப இதெல்லாம் அன்பு நிமித்தம் அவர் மனம் மாறி இருக்கிறாரே தவிர அவருடைய வார்த்தைக்கு அவர் என்ன செய்ய மாட்டாரு? ஒரு நாளும் அவர் மாற மாட்டார். அதுதான் நம்முடைய தேவனுடைய நேச்சர். அப்போ அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் சொல்லிட்டாருன்னா அதை செஞ்சே தீர்வார் அப்படின்னு என்னைக்கு நமக்கு விசுவாசம் வருதோ, அவரை பற்றி அறிகிறோமோ, அன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கிருபை பெருகும், சமாதானம் பெருகும். அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ? அப்போ 4 காரியங்கள் இதுல அவருடைய நேச்சர்ல பாக்குறோம். அவரால என்ன செய்ய முடியாது? பொய் சொல்லவே முடியாது. 2வது, மனம் மாற முடியாது. அவர் சொல்லிட்டாருன்னா அதை செஞ்சே தீருவார். அவர் வசனித்ததை அவர் நிறைவேற்றியே தீருவார். ஏன்னா அவருக்கு அந்த வல்லமை இருக்கிறது. எத்தனை சூழ்நிலைகள், எத்தனை சம்பவங்களை நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அவர் சொன்ன வார்த்தை அப்படியே நடந்திருக்கிறத தான் நம்ம வேதத்துல எல்லா பகுதிகளையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கும் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்றைக்கும் அதே தேவன் தான் நம்ம கூட இருக்கிறார். அப்ப அவர் அன்னைக்கு சொன்னதை செஞ்சவர் இன்னைக்கு நமக்கு சொன்னதை அவர் செய்ய மாட்டார். அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அவருடைய ரத்தத்தின் மூலமாய் நமக்கு இன்றைக்கு அந்த உடன்படிக்கையின் மூலமா அத்தனை வாக்கு தத்தங்களையும் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? சுதந்திரமாக கொடுத்திருக்கிறார். அப்ப அதுக்கு அவர் பொய் சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. முதலாவது, அவர் பொய் சொல்ல மாட்டார். நம்ம அறிந்திருந்தோம்னா அவர் பேசுற சத்தத்தை நம்ம நிச்சயமா கேட்போம். அடுத்ததா தீத்து 1:2, 1வது அதிகாரம் 2வது வசனம். டைட்டஸ் சாப்டர் 1 verse 2. மூணாவது வசனம், சாரி, தீத்து தீத்து 1:3. பொய்யுரையாத தேவன் ஆதிகாலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி ஏற்ற காலங்களிலே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். பொய் உரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி, அதுல ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கிறது. அதாவது தேவனால நம்ம ஏற்கனவே இதை நம்ம நிறைய நேரம் பார்த்திருக்கிறோம். அவரால ஒரு காரியத்தை செய்யவே முடியாதுன்னா பொய் சொல்லவே முடியாது. அத்தனை வாக்குத்தத்தங்களும் அது உண்மை, அது நிஜம், அது சத்தியம். நான் அந்த பிரேயர் செஷன்ல கூட நான் அதை தான் ஷேர் பண்ணேன். நான் இப்போ என்னோட பிராக்டிஸ்ல நான் அதை தான் பண்றேன். ஏன்னா இதை நான் என்ன பிராக்டிஸ் பண்றேன் அது அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லும் போது ஒருவேளை உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னோட ரூம்ல நான் அதை தான் எழுதி போட்டிருக்கிறேன். யோவான் 17:17. உமது வசனமே சத்தியம். God's word is truth. அவர் வார்த்தையை தவிர நம்ம பார்க்கிற சூழ்நிலை, நம்ம போகிற சூழ்நிலை, இது எல்லாமே என்னது? பொய். ரிப்போர்ட் போய், நம்முடைய சூழ்நிலைகள் போய், நம்முடைய எந்த சம்பவங்களா இருந்தாலும் அது நிஜம் இல்ல, அது பொய். அவர் வசனம் மட்டும்தான் சத்தியம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டோம்னா அதை எழுதும் போதே நான் அதை என்ன பிரேயர் பண்ணேன்னா, ஆண்டவரே இந்த வார்த்தை ஆவியானவர் மூலமா எனக்கு ஒவ்வொரு முறையும் எனக்கு வர்ற டெஸ்ட் அப்போ எனக்கு இந்த வார்த்தையை நீங்க நினைவுபடுத்தணும். கரெக்டா இன்னைக்கு கூட நான் காலையில சொன்னப்போ அந்த வார்த்தையை தேவன் எனக்கு நினைவுட்டார். அவரது வார்த்தை சத்தியம். அவர் உன்னதமானவருடைய மறைவுல நான் இருக்கிறேன்னா என்னை பாதுகாக்க அவருக்கு வல்லமை இருக்கிறது. அப்போ இத நீங்களும் ஒருவேளை முடிஞ்சா உங்க ரூம்ஸ்ல எழுதி போடுங்க. அதை அடிக்கடியா நீங்க அதை உங்களுடைய ட்ரையல்ல உங்களுக்கு வருகிற சோதனைகள் அந்த வார்த்தையை சொல்லி நிச்சயமா இந்த சத்துருவை நம்ம என்ன செய்யலாம்? ஜெயிக்கலாம். அப்போ இன்னைக்கு அதுல ஃபர்ஸ்ட் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் பொய் உரையாத தேவன். அதுல இங்கிலீஷ்ல நான் வாசிக்கிறேன். This truth gives them confidence that they have eternal life, which God, who does not lie, promised them before the world began. அதாவது which God who does not lie, அவரால் என்ன செய்ய முடியாது? பொய் சொல்லவே முடியாது. அந்த என்னாகமம் 23:19 நான் வாசிக்கிறேன். God is not a man who lies, nor is he a son of man who changes his mind. When he says something, he will do it.
when he makes a promise he will fulfill it. எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்குது பாருங்களேன். அவர் மைண்ட என்ன செய்ய மாட்டார், மாத்திட்டே இருக்கிற. நம்ம மைண்ட் தான் ஒரு செகண்டுக்கு ஒரு நேரம் என்ன செய்யுது, மாறிக்கிட்டே இருக்குது. அவர் மைண்டு என்ன செய்ய முடியாது, மாற்றவே முடியாத மைண்டு. அவர் சொல்லிட்டார், when he says something he will do it. அப்ப இன்னைக்கு வாக்குத்தத்தம், அத்தனை வாக்குத்தத்தம் இருக்கு. இது எல்லாம் எனக்குரியது. இந்த வார்த்தை, இந்த சூழ்நிலைக்கு தேவன் இதை கொடுத்திருக்கிறார், இதைத்தான் எனக்கு அவர் செய்து முடிப்பார் அப்படின்னு நம்ம விசுவாசிச்சோம்னா நம்ம வாழ்க்கையில நிச்சயமா அது நடக்கும். when he makes a promise he will fulfill it. அடுத்ததா எபிரேயர் 6:18, Hebrews chapter 6 verse 18. நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு, எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன். மறுபடி அவருடைய நேச்சர் என்ன, அவரால பொய் சொல்ல முடியாது. இப்ப நம்ம அவருடைய நேச்சரை தெரிஞ்சுட்டோம். அது இங்கிலீஷ்ல எப்படி போடுறது, so it is impossible for God to lie. அவரால முடியவே முடியாது. ஒரு காரியத்தை நம்மளால செய்யவே முடியாதுன்னு சொன்னோம்னா அது அந்த காரியத்தை நம்மளால என்ன செய்ய முடியாது, முடியவே முடியாது. அது மாதிரி தேவனுக்கு ஒரு காரியத்தை செய்ய முடியாது அப்படின்னு அவர் சொல்றாருன்னா அவரால பொய் சொல்லவே முடியாது. அந்த இடத்திற்கு நம்ம வந்துட்டோம்னா இதுதான் என் தேவனுடைய நேச்சர் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில நம்ம நிச்சயமா கிருபையும் சமாதானமும் என்ன செய்யும், பெருகும். அப்போ எவ்வளவு வேணும் பொய்யுரையாத தேவன், இதுதான் நம்ம தகப்பனுடைய நேச்சரா இருக்குது. சரி, இப்போ தேவன் நம்ம எப்படி அறிந்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கும்போதுதான் நம்ம வாழ்க்கையில அவருடைய சத்தத்தை என்ன செய்ய முடியும், கேட்க முடியும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு வசனம் பார்க்கலாம். யாத்ராகமம் 3:7. அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். எக்ஸோடஸ் சாப்டர் 3 verse 7. சரியா? அப்போ இங்க ஆண்டவர் சொல்றாரு, அதாவது இது இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கிறதற்கு அங்க மோசே கூட பேசும்போது சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அப்போ இன்னைக்கு தேவன் என்ன செய்யறாரா, நம்முடைய வேதனைகளை அறிந்திருக்கிற தேவன். நீங்க நினைக்கலாம், நான் போறது இந்த ஆண்டவருக்கு கண்ணுக்கு தெரியாதா, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், ஏன் இன்னும் எனக்கு பதில் தரல அப்படின்னு சொல்லி நீங்க ஒருவேளை பலவித குழப்பங்கள்ல இருக்கலாம். அவர் வேதனைகளை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு எப்போ நமக்கு வார்த்தை வருதோ அந்த வேதனைகள்ல இருந்து அவர் வெளியே கொண்டு வர நம்ம மேல சித்த வைத்திருக்கிறார் அப்படிங்கிறதுதான் அதற்குள்ளே மறைந்திருக்கிற ஒரு ரகசியமா இருக்குது. அப்போ இன்னைக்கு நம்ம போகிற ஒவ்வொரு காரியங்களையும் நம்மளோட வாழ்க்கையில சின்ன சின்ன டீட்டெயில்ஸ கூட அவர் என்ன செய்திருக்கிறார், அறிந்து வைத்திருக்கிறார். நம்ம படுகிற எல்லா வேதனைகளையும் அவர் என்ன செய்திருக்கிறார், அறிந்து வைத்திருக்கிறார். சரி, அப்போ வேதனைகளை அறிந்திருக்கிறார். அப்போ முக்கியமா ஒரு வேதனையை அவர் தேவன் நம்மை குறித்து அறிந்திருக்கிறார். அப்ப என்ன வேதனை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். நிச்சயமா இந்த வார்த்தை நம்முடைய கண்களை திறக்கும். 1 யோவான் 4:18. 1 John chapter 4 verse 18. நியாயத்தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டா இருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அடுத்த வாசிக்கிறீங்க. அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. இங்க பயமானது வேதனை உள்ளது. சரி, இப்போ நம்ம வேதனைகளை அறிந்திருக்கிற தேவன் அப்படின்னு சொல்லி யாத்ராகமம் 3:7 பார்த்தோம். இப்போ இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா பயம் அப்படிங்கிறது வேதனை உள்ளது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த வேதனைய அவர் அறிந்ததுனாலதான் அடிக்கடியாய் வேதத்துல தன்னுடைய பிள்ளைகளோடு கூட அவர் பேசும்போது முதலாவது சொல்ற காரியம் பயப்படாத. ஏன்னா என் பிள்ளை வேதனைப்படுறான், பயத்து நிமித்தம் அவன் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான்.
வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிறது நம்ம தகப்பனுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவர் தன்னுடைய பிள்ளைகளுடைய வேதனைகளை அறிந்திருக்கிற தேவன். இங்க பயம்ங்கிறது பயங்கரமான ஒரு டார்மெண்டேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். கொஞ்ச நேரம் வந்துட்டா கூட நம்ம மைண்ட்ல அது எவ்வளவு தூரத்துக்கு அது வேலை செய்யுதுங்கிறது நம்ம அறிந்திருக்கிறோம். ஆஹ் நம்ம பிரேயர் செஷன்ல கூட அக்கா சொன்னாங்க, அவங்க மகா வெளியில போயிருக்கிறா, திரும்பி எப்படி வருவாள், இந்த உலகம் இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பயம் வருது. அந்த பயம் அந்த ஒரு கொஞ்சம் ஒரு சில நிமிடங்கள் இருந்தா கூட அது எவ்வளவு தூரம் நம்மள டார்மெண்ட் பண்ணுங்கிறத அவர் அறிந்திருக்கிறார். அதனாலதான் கரெக்டா அன்னைக்கு பிரேயர் செஷன்ல அக்கா கூட ஆண்டவர் பேசினார். அப்போ இப்படித்தான் தேவன் நம்மை நேசிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொண்டோம்னா நமக்கு என்ன வராது? பயம் வராது. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீங்க என்ன சூழ்நிலையிலயா இருந்தாலும் நீங்க எல்லாருமே இதை இப்ப வந்திருக்கிற நீங்க இதை ஒருவேளை யூடியூப்ல பிறகு பார்க்க போகிற யாருனாலும் சரி, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை பயப்படாதே, பயப்படாதே மகனே, பயப்படாதே மகளேன்னு சொல்றாரு. அப்போ அவர் பயப்படாதேன்னு சொல்லிட்டாருன்னா அந்த பயப்படுகிற சூழ்நிலைக்கு தேவன் நிச்சயமாய் உங்களை விடுவிப்பார். அந்த பயமுறுத்துகிற காரியங்கள் உங்க வாழ்க்கையில என்ன வராது? உங்க வாழ்க்கையில நடக்காது, சம்பவிக்காது. அதுதான் நம்ம பார்த்தோம். அந்த ஆலோசனையின்படி சம்பவிப்பதில்லை, அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை. அப்போ இன்னைக்கு நம்ம கூட, அதாவது இதுதான் தேவன் நம்ம கூட இன்னைக்கு ஒருவேளை ஆவியானவர் நம்ம கூட பிரத்யட்சமா பேசுகிற வார்த்தை அதுதான், பயப்படாத. நம்ம வேதத்துல நிறைய இடங்கள்ல நிறைய பரிசுத்தவான்கள் கூட ஆண்டவர் பேசின வார்த்தை இதுதான். அப்போ இன்னைக்கு நீங்க என்ன சூழ்நிலையா இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை இதுதான் உங்களுக்கு கேட்கும். இனிமேல் அவருடைய நேச்சரை நம்ம அறிந்திருக்கிறோம். அவர் நம்மை பத்தி என்னதெல்லாம் அறிந்திருக்கிறாங்கிறத நம்ம ஒரு லிஸ்ட் பார்க்க போறோம். அப்போ முதலாவது இன்னைக்கு நம்ம கூட ஆண்டவர் பேசுறது, அவர் சத்தம் என்ன அப்படின்னா, பயப்படாதே, அது நடக்காது. உன் இருதயம் என்ன செய்ய வேண்டாம்? துவள வேண்டாம். அவங்கள குறிச்சு நீ என்ன செய்ய வேண்டாம்? அந்த சம்பவங்களை குறித்து, அந்த சூழ்நிலைகளை குறித்து நீ பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறத தேவன் இன்றைக்கு நம்ம கூட என்ன செய்யறாரு? பேசுறாரு. அப்போ ஏன் பயம் வருது அப்படின்னா, பூரண அன்பு, தேவனுடைய அன்பை குறித்து, அவருடைய நேச்சரை குறித்து நமக்கு என்ன இல்லைன்னா அறிவு இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, அன்பிலே பயம் இல்லை. இப்போ நம்ம பிள்ளைங்க நம்ம எவ்வளவு தூரத்துக்கு அன்பு செலுத்துறோம்னு அறிஞ்சிருந்தாங்கன்னா நம்மளை பார்த்து இந்த பிள்ளைங்களுக்கு எதை குறிச்சு அவங்களுக்கு என்ன இருக்காது? பயம் இருக்காது. அப்ப பயம் ஏன் வருது அப்படின்னா, அங்க என்ன இல்ல? தேவனுடைய அன்பை குறித்து சரியான அறிவு இல்லை. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க எதை குறித்தும் பயப்படாது. ஒருவேளை ஃபீஸ் கட்டணுமா, இல்ல அவங்களுக்கு ஒரு டூர் போகணும்னா அதுக்கு நம்ம ஒரு செலவு பண்ணணுமா, எதுக்குனாலும் நம்மள்ட்ட என்ன செய்வாங்க? தைரியமா நிப்பாங்க, தைரியமா கேட்பாங்க. ஏன்னா என் அம்மா அப்பா என்னை நேசிக்கிறாங்க, எனக்காக எல்லாத்தையும் செய்வாங்கன்னு நம்ம பிள்ளைங்க அறிந்திருக்கிறாங்க. ஆனால் நம்ம தகப்பனை குறித்து நமக்கு சரியான அறிவில்லாததுனால நமக்கு என்ன வருது? பயம் வருது. அப்ப அன்பிலே என்ன இருக்காது? பயம் இருக்காது. அவரை குறித்த அந்த அன்பு, அவருடைய நேச்சர், அவர் பொய்யுரையாத தேவன், அவர் இப்படி எனக்கு வாக்கு கொடுத்திருக்காரு, இதுதான் என் வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அன்புல நம்ம ஊன்றி கட்டப்பட்டிருந்தோம்னா நமக்கு என்ன வராது? பயம் வராது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அப்ப நமக்கு பயம் ஏன் வருதுன்னா, நம்ம தேவ அன்புல நம்ம என்ன செய்யல, இன்னும் பூரணப்படல. அவருடைய அன்பை குறித்து நமக்கு சரியான அறிவு இல்லை. அப்ப இன்றைக்கு எவ்வளவு தூரம் தேவன் நம்ம நேசிக்கிறார். நம்ம இத்தனை வாரங்களும் அவருடைய அன்பை குறிச்சுதான் நிறைய மெசேஜஸ் நம்ம மெடிடேட் பண்ணிட்டே இருக்கிறோம். அவருடைய அன்பை குறிச்சு நம்ம அறிய 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 நம்ம வாழ்க்கையில பயங்கள் என்ன செய்து போகுது. இப்பவே நிறைய பேருக்கு சூழ்நிலைகள் மாறலனாலும் எங்களுக்கு அந்த பயம் போயிருக்குன்னு எத்தனையோ பேர் நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணிருக்கிறீங்க. அப்ப இன்றைக்கு அதுதான் முக்கியம். முதல்ல அந்த பயம் தான் வெளியே போகணும். அடுத்து நமக்கு அற்புதங்கள் தன்னால நடக்கும். இது நடக்குமா, இது நடக்காதா, இது இப்படி ஆயிருமா, அப்படி ஆயிருமா, ஏகப்பட்ட சிந்தனைகள், எண்ணங்கள் நம்ம மைண்டுக்குள்ள என்ன செய்து ஓடிட்டு இருக்குது. ஏன்னா அவருடைய சுப்ரீம் நேச்சர் என்ன, அவருடைய அத்தாரிட்டி என்ன, பவர் என்ன, அவர் எவ்வளவு தூரம் நம்ம நேசிக்கிறார் அப்படிங்கறத குறித்து நமக்கு டீப் ரெவரன்ஸ், அத நம்ம என்ன செய்யல, பெரிதாய் பார்க்காததுனால நமக்கு என்ன வருது? பயம் வருது. அதனாலதான் தெசலோனிக்கேயர்ல நம்ம பார்க்கிற பவுல் எழுதுறாரு, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள்.
அப்ப எல்லாவற்றிலையும் எப்படி ஸ்தோத்திரம் செய்ய முடியும் அப்படின்னா அவருடைய நேச்சரை குறித்து அறிஞ்சோன்னா போதும். இந்த சூழ்நிலையை குறித்து தேவன் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார், அவர் பொய்யுரையாத தேவன், இதுதான் என் வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கும் போது அங்க என்ன வரும்? நமக்கு ஸ்தோத்திரம் தன்னால வரும். இன்னைக்கு நான் சொன்ன சம்பவம் அப்படிதான். எனக்கு கொஞ்ச நேரம் அந்த பயம் இருந்தது. அடுத்து அவருடைய வார்த்தையை குறிச்சு தியானிக்கிறது, இவ்வளவு பெரிய தேவன் என் கூட இருக்கிறாரு, என்னை பாதுகாக்க அவர் இவ்வளவு ஒரு பெரிய சேனையே வைத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிற அந்த வார்த்தையை குறிச்சு தியானிக்க எனக்கு தன்னால அங்க பிரைஸ் என்ன செய்யுது, வர ஆரம்பிச்சது. இதுதான் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் நம்ம என்ன செய்யணும், பிராக்டிஸ் பண்ணணும். அப்போ இன்னைக்கு நமக்கு பிரத்யட்சமா ஆண்டவர் பேசுகிற ஒரு வார்த்தை ஏசாயா 41:10. ஐசாயா சாப்டர் 41 verse 10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இத குறிச்சு இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்க போறோம். இந்த ஒரு வசனத்தை குறிச்சு இன்னும் நம்ம நெக்ஸ்ட் வீக்ல இன்னும் அவருடைய நேச்சரை குறிச்சு அறிய அவருடைய சத்தத்தை நம்ம என்ன செய்வோம், தெளிவாய் கேட்க ஆரம்பிப்போம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு இங்க, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். முதல்ல ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கூட பேசுறாரு, நீ பயப்படாத. ஏன் பயப்படாதன்னா, நான் உன் கூட இருக்கிறேன். அப்ப நான் அப்படின்னு சொல்லும் போது அவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது அவர் யாராம்? சர்வ வல்லமை உள்ளவர். அவர் ஏகோவா ரஃபா, ஏகோவா ஷாலோம், ஏகோவா ஷம்மா. அவருடைய அப்படிப்பட்ட அத்தனை நேச்சர் உடைய தேவன் இன்றைக்கு எங்க இருக்கிறாராம்? நம்ம கூட இருக்கிறாராம். அப்படிப்பட்ட தேவன் நம்ம கூட இருந்தா நம்ம சூழ்நிலைகளை மாற்ற அவரால முடியாதா? இன்னைக்கு முதலாவது நம்ம கூட பிரத்யட்சமா நம்ம செவிகள் கேட்க தேவன் பேசுகிற ஒரு வார்த்தை, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னுடைய தேவன் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாரு, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு நான் உதவி செய்வேன். உனக்கு என்ன சூழ்நிலையில போறியோ அந்த சூழ்நிலையில இறங்கி நான் உனக்கு உதவி செஞ்சு நான் உன்னை அந்த சூழ்நிலையில இருந்து வெளியே கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிறார். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய நீதியின் வலது கரத்தினால நான் உன்னைய தாங்குவேன். இன்னைக்கு ஒருவேளை நான் இன்னைக்கு இந்த மெசேஜ் எடுக்கும் போதே ஆண்டவர் அதான் சொன்னார், இது ப்ராஃபட்டிக்கலா தேவன் இன்றைக்கு சிலரோடு பேசி கொண்டு இருக்கிறார். அப்போ இது இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கு, நான் வாசிக்கிறேன். Do not yield to fear, for I am always near. Never turn your gaze from me, for I am your faithful God. I will infuse you with my strength and help you in every situation. I will uphold you firmly with my victorious right hand. அப்ப இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். Do not yield to fear, for I am always near. நான் எப்போ உன் பக்கத்துல இருக்கிறேன், உன் கூடயே இருக்கிறேன், இன்னைக்கு உனக்குள்ளேயே இருக்கிறேன்னு என்ன செய்யறாரு ஆண்டவர் சொல்றாரு. அதனால நீ பயப்பட தேவையில்லையே. நீ ஏன் பயப்படுற? நமக்கு ஏன் பயம் வருதுன்னா, இவ்வளவு பக்கத்துல தேவன் நம்ம கூட இருக்கிறாரு, நமக்குள்ள இருக்கிறாரு அப்படிங்கிற அறிவு இல்லாததுனாலதான் நமக்கு என்ன வருது, பயம் வருது. இந்த உலகத்தை படைத்த தேவன் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார், நமக்குள்ள இருக்கிறார், இம்மானுவேலன் நம்மோடு இருக்கிறார் அப்படிங்கிறத அறியாததுனாலதான் நமக்கு என்ன வருது, பயம் வருது. அடுத்தது, never turn your gaze from me. உன் பார்வைய என்னை விட்டு எடுக்காத, என்ன மட்டும் பாரு அப்படின்னு சொல்றாரு. For I am your faithful God. ஏன்னா நான் உண்மையுள்ள தேவன். என் மேல மட்டும் உன் பார்வை பதிக்கப்பட்டிருந்தா போதும், அங்க இங்க நீ பார்க்க வேண்டாம். அதனாலதான் அங்க எபிரேயர்ல நம்ம பார்க்கிறோம் 12 மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி. அப்போ நம்ம பார்வை இன்னைக்கு சிலருக்கு மீடியாவை பார்த்தா பயம், நியூஸ கேட்டா பயம். ஏன்னா நம்ம பார்வை எங்க இல்ல, அவர் மேல பதிக்கப்படல. டாக்டர் சொல்றது அப்போ நான் சில நேரங்களில் சிலருக்கு டாக்டர் சொல்றது மேல ரொம்ப நம்பிக்கை வந்துருது. அவர் சொல்றாரு, அவர் வார்த்தை சொல்லுது, என் வியாதிய என் பலவீனத்தை அவர் ஏற்றுக்கொண்டார்னு வார்த்தை சொல்லுது. அவர் பொய்யுரையாத தேவன்.
வசனம் சொல் மெய்யாகவே அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். அதுதான் வார்த்தை, அதுதான் சத்தியம். அவர் பொய் சொல்ல மாட்டார். என் வியாதி எல்லாத்தையும் அவர் சுமந்துட்டாரு. டாக்டர்ஸ் என்ன வேணாலும் சொல்லட்டும், ரிப்போர்ட் என்ன வேணாலும் சொல்லட்டும், என் சரீரத்துல உள்ள என்ன ரிப்போர்ட் எது வேணாலும் சொல்லட்டும், நான் சுகமாயிட்டேன். என்னைக்கு இந்த எண்ணங்கள் நமக்கு வருதோ அந்த நாள்ல இருந்து விடுதலையை நம்ம பெற்றுக்கொள்வோம். ஏன்னா நான் சமீபத்துல கூட சொன்னேன், எனக்கு கூட ஒரு சின்ன ஒரு பலவீனம் வந்து அந்த ஒரு நெக்ல இருந்து கை வரைக்கும் அந்த பெயின். எப்போ இந்த எண்ணங்களினால என்னுடைய சிந்தைகளை நான் நிறைக்க ஆரம்பிச்சனோ, அப்ப வார்த்தையை தவிர என் சரீரம் சொல்றது போய், என் வலி போய், எல்லாமே போய் நான் நினைக்க ஆரம்பிக்கணும். அந்த வார்த்தையை மாத்திரம் தான் நான் மெடிடேட் பண்ணுவேன். இதை எதையும் நான் நம்ப மாட்டேன்னு சொல்லி நான் எப்ப நினைச்சனோ அந்த நொடி பொழுது அந்த பலவீனம் அந்த வாரமே கம்ப்ளீட்டா எனக்கு என்ன செஞ்சது, டெலிவரன்ஸ் கிடைச்சது. அப்போ இன்றைக்கு நம்ம எதை நம்பிக்கொண்டு இருக்கிறோம், எதை விசுவாசித்து கொண்டு இருக்கிறோம்? நம்ம எதை விசுவாசிக்கிறோமோ அதைதான் நம்ம என்ன செய்யறோம், அட்ராக்ட் பண்றோம். ஏற்கனவே சொன்ன உலகத்துல இப்படி கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாங்க லா ஆஃப் அட்ராக்ஷன்ல. நம்ம எதை மெடிடேட் பண்ணிட்டே இருக்கிறோம், எதை விசுவாசித்து கொண்டு இருக்கிறோம், அதுதான் நமக்கு நடக்கும்னு சொல்லி சயின்ஸ்ல, அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லி அதுக்கு கிளாஸஸ் எல்லாம் போய் அதுக்கு நிறைய இப்ப பிசினஸ் நீங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும்னா இதை மெடிடேட் பண்ணிட்டே இருங்க, இதை நீங்க தியானிச்சுட்டே இருங்க, இதை நீங்க பேசிட்டே இருங்க, அப்போ உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி அதுலயே ஏகப்பட்ட டெஸ்டிமனிஸ் எல்லாம் போடுறாங்க. நமக்கு அது தேவையில்லை. நமக்கு தேவன் என்ன சொல்லி இருக்கிறார். அப்போ உலகத்துல இருக்கிற மனுஷன் அதை கண்டுபிடிச்சு அதை செய்யறான். ஆனா நம்ம இன்றைக்கு தேவ பிள்ளைகள், தேவன் அதை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆனா நம்ம அதை என்ன செய்யல, பிராக்டிஸ் பண்ணாததுனாலதான் நம்ம இன்னும் போராட்டங்களுக்குள்ளேயும் பிரச்சனைகளுக்குள்ளேயும் நம்ம இருக்கிறோம். அப்ப இன்றைக்கு வார்த்தையை மாத்திரம்தான் சிந்திக்கணும், வார்த்தையை மாத்திரம்தான் பேசணும், வார்த்தையை மாத்திரம்தான் யோசிக்கணும். அதை மாத்திரமே நம்ம என்ன செய்யணும், அறிக்கையிடணும். அப்படி நடக்கும்போது நிச்சயமா நம்ம வாழ்க்கையில அற்புதங்களை நம்ம பார்ப்போம். சரி, அடுத்ததா ஐ வில் இன்ஃபியூஸ் யூ வித் மை ஸ்ட்ரென்த். என்னுடைய பலத்தினால உன்னை என்ன செய்வேன், நிரப்புவேன். அண்ட் ஹெல்ப் யூ இன் எவ்ரி சிச்சுவேஷன். உன்னுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நான் உனக்கு உதவி செய்வேன். எப்படி ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறார். இதுக்கு மேல் நமக்கு ஒரு ஒரு யாராவது உதவி செய்ய நம்மளால நமக்கு முடியுமா? அப்படிப்பட்ட சர்வ வல்லமை தேவன், வார்த்தையினால் உலக எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், செங்கடலை இரண்டாக பிளந்தவர். இப்படிப்பட்ட தேவன் என்ன சொல்றாரு, நான் உனக்கு உதவி செய்வேன். நமக்கு இதுக்கு மேல ஒரு உதவி நமக்கு எங்க இருந்தாவது வருமா? நிச்சயமா இந்த வார்த்தையின் மூலம் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேனால இது எனக்கும் தேவன் இதை என் கூட இன்றைக்கு பேசிக்கொண்டே இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் இன்றைக்கு நமக்காக அவர் உதவி செய்கிறார். ஐ வில் ஹோல்ட் யூ ஃபர்ம்லி வித் மை விக்டோரியஸ் ரைட். இதை குறிச்சு இன்னும் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட், இத 3 பார்ட்டா அந்த வசனத்தை என்ன செஞ்சிருக்கிறோம், பிரிச்சிருக்கிறாங்க. டு நாட் ஈல்ட் டு ஃபியர் ஃபார் ஐ ஆம் ஆல்வேஸ் நியர். அப்போ ஒரு காமன் ஃபியர்ங்கிறது என்னது, ஒரு காமன் ஹியூமன் எமோஷன். அப்போ அது எப்போ வருதுன்னா, எஸ்பெஷலி ஒரு டிஃப்ரெண்ட் அன்சர்டன் டைம்ஸ்ல, ஒரு சூழ்நிலைகள் நமக்கு எதிராய் வரும்போது நம்மையும் அறியாமல் இந்த பயம் என்ன செய்து வருது. அப்போ நமக்கு இந்த பயம் தேவையில்லை. ஏன்னா அவர் எப்பவும் எங்க இருக்கிறாரு, நம்ம கூட இருக்கிறாரு. அப்ப அவரே நமக்கு சோர்ஸ் ஆஃப் கம்ஃபர்டா ஸ்ட்ரென்த்தா இருக்கிறபடினால நமக்கு பயப்பட தேவையில்லை. அடுத்ததா அந்த 2வது பகுதி, நெவர் டர்ன் யுவர் கேஸ் ஃப்ரம் மீ. அதாவது அவருடைய நம்ம போக்கஸ் ஃபுல்லா அவர் மேல இருக்கணும். ஏன்னா அவர் உண்மையுள்ளவர், அவர் வார்த்தைக்கு உண்மையுள்ளவர். வசனம் சொல்லுது, உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். அவருக்கு எத்தனையோ பிரஸ்தாபங்கள் இருக்கு, ஆனா எல்லாத்துக்கும் மேல அவருடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு அவர் என்ன செய்ய மாட்டார், மாறவே மாட்டார். அப்போ அதனால என் மேல, என் வார்த்தையின் மேல மட்டும் உங்க கண்கள் என்ன செய்யட்டும், பதிக்கப்பட்டிருக்கட்டும். அப்ப அப்படி நம்ம பார்க்கும்போது நம்ம சூழ்நிலைகள் எதுவாய் இருந்தாலும் அவர் என்ன செய்வாரு, அவருடைய அன்பினால, அவருடைய வல்லமையினால அந்த சூழ்நிலைகள்ல இருந்து நம்ம என்ன செய்வாரு, வெளியே கொண்டு வருவார். அப்ப இன்ஃபியூஸ் அப்படிங்கிறதுக்கு அங்க என்ன மீனிங் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இன்ஃபியூஸ்ங்கிறதுக்கு காட்ஸ் ப்ராமிசஸ் டு ஃபில் ஆர் எம்பவர் த பர்சன் வித் ஹிஸ் ஸ்ட்ரென்த். அவருடைய ஸ்ட்ரென்த்னால அவர் ஃபில் பண்றதுக்கு பேரு தான் என்னது, இன்ஃபியூஸ்னு போட்டிருக்கு. கிவிங் தெம் த எனர்ஜி, கரேஜ் ஆர் ரெசிலியன்ஸ் needed to face their challenges. நம்முடைய challenges-அ ஃபேஸ் பண்றதுக்கு அவர் என்னது கொடுக்கிறாராம், எனர்ஜியை கொடுக்கிறாரா, கரேஜ் கொடுக்கிறாராம்.
இதுக்கு பேரு தான், இதுக்கு அந்த இன்ஃபியூஸ்ங்கிற அர்த்தத்துக்கு வார்த்தைக்கு மீனிங் இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இன்றைக்கு அவர் தன்னுடைய பலத்தினால நம்மள என்ன செய்யறாரு, நிரப்புறாரு, எல்லாவற்றையும் வெற்றியாய் நம்ம வெளியில வருகிறதற்கு. அப்போ அடுத்ததா ஐ வில் ஹோல்ட் யூ ஃபர்ம்லி வித் மை விக்டோரியஸ் ரைட் ஹேண்ட். இந்த ரைட் ஹேண்ட் அப்படின்னாலே அங்க எதை குறிக்குது அப்படின்னா பவர் அண்ட் அத்தாரிட்டி. அப்போ இது எப்படி அவருடைய விக்டோரியஸ் ரைட் ஹேண்ட்ல நம்மள அவரு நமக்கு நீதியின் வலது கரத்தினால் தாங்குவேன்னு சொல்றாரு. அப்ப அது எதை சொல்லுது அப்படின்னா ஹிஸ் ப்ரொடெக்ஷன் அண்ட் அஷூரன்ஸ், அவருடைய பாதுகாப்பையும் சொல்லுது, ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குது. நம்ம வாழ்க்கையில வருகிற எல்லா சேலஞ்சஸ்லயும், நம்ம ஃபேஸ் பண்ற எல்லா சேலஞ்சஸ்க்கும் ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குது. இந்த சேலஞ்சில நீ நிச்சயம் ஜெயிப்ப அப்படிங்கிறத அவருடைய நீதியின் வலது கரம் நமக்கு என்ன செய்து. அப்போ இதுதான், this is a declaration that they are secure in this powerful grip and will not be defeated. நம்ம ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டோம், தோற்று போக மாட்டோம். இனிமேல் நம்ம வாழ்க்கையில இந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்க ஆரம்பிச்சோம்னா, ஏசாயா 41:10, இதை நம்ம எத்தனையோ முறை நம்ம தியானித்து இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு இதை குறிச்சு இவ்வளவு தூரம் நம்ம கூட பேசுறாரு அப்படின்னா, நிச்சயமா இந்த வார்த்தை மூலம் ஒவ்வொரு சூழ்நிலையும் தேவன் இனி வர்ற நாட்கள் நம்ம கூட பேசி நம்ம இந்த சூழ்நிலைகள்ல இருந்து வெளியே கொண்டு வந்து வெற்றியாய் நம்ம என்ன செய்வோம், வாழ வைப்பார். ஏன்னா அவர் யாரு, யெகோவா நிசி. யெகோவா நிசி அப்படின்னா ஜெயக்கொடி, அவர் வெற்றியின் தேவன். இன்றைக்கு அந்த வெற்றியின் தேவன் எங்க இருக்கிறாராம், நீ பயப்படாதே, யெகோவா நிசியாகிய நான் உன் கூட இருக்கிறேங்கிறாரு. அப்ப நமக்கு எங்கேயாவது தோல்வி வருமா, எங்கேயாவது நமக்கு வெட்கப்படுற சூழ்நிலை வருமா? என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை அப்படின்னு வார்த்தை சொல்லுது. அப்ப ஒரு நாள்லயும் ஒருத்தருக்கு முன்பாகவும் தேவன் நம்மை வெட்கப்பட விட மாட்டார். மறுபடியும் ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறத நம்ம ஏற்கனவே நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சதுதான், பயப்படாதேன்னு சொல்லி, எனக்கு கரெக்டா தெரியல, 365 தடவை பயப்படாதேன்னு பைபிள்ல இருக்குதுன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு நாளும் அவர் நம்ம கூட இடைப்படுகிற ஒரு வார்த்தை, உங்க சூழ்நிலைகள்ல அவர் இடைப்படுகிற ஒரு வார்த்தை, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், நீ பயப்படாத. இதுதான் அவருடைய சத்தத்துக்கு நம்ம டியூன் பண்ணும். நீங்க அமைதியா, உங்களுடைய சூழ்நிலைகள் எதுவா இருந்தாலும் அமைதியா அவர் பிரசன்ஸ்ல போய் உட்கார்ந்து, ஆண்டவரே இந்த சூழ்நிலை இப்படி இருக்கு, நான் இதை உங்கள்ட்ட ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க சொல்லி உங்க சத்தம் என்ன, உங்க சத்தத்தை என் காதுகள் கேட்கட்டும்னு சொன்னா, முதல் சத்தம் அவர் சொல்றது, அவர் வார்த்தை இதுதான், நீ பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படிங்கிற சத்தத்தை நிச்சயம் நம்ம கேட்போம். ஏன்னா இந்த வார்த்தையை நீங்க கேட்கறீங்க அப்படின்னா, ஆவியானவர் உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் வருகிற நாட்களை இந்த வார்த்தையை உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இதை நினைப்பூட்டி உங்களுடைய எல்லா ட்ரையல்ஸ் அண்ட் டெம்டேஷன்ஸ்ல நீங்க வெளியில வருவீங்க, ஜெயமாய் வெளியே வருவீங்க. இதுதான் இன்றைக்கு தேவன் நம்ம கூட பேசுகிற வார்த்தையா இருக்குது. இன்னும் ஒரு வசனத்தை மட்டும் நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 139 1-2 வசனங்கள். Psalms 139 verses 1 and 2. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். இங்க அததான் நம்ம பார்த்தோம், வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறார்னு நம்ம பார்க்கிறோம். நம்ம அப்போ பயம் வேதனை உள்ளதுங்கிறது நம்ம அப்பாவுக்கு தெரியும். ஐயோ என் பிள்ளை பயப்படுறாளே, என் பிள்ளை பயப்படுறானே, என் பிள்ளை பயப்படக்கூடாதே, நான் அவன் கூட இருக்கிறேனே, நான் அவ கூட இருக்கிறேன்னு, நான் அந்த சூழ்நிலையில இருந்து என் பிள்ளைய வெளியே கொண்டு வர என்னால முடியுமேன்னு சொல்லி நம்ம தகப்பன் நம்முடைய வேதனைகளை அறிந்திருக்கிறதுனாலதான் அவர் வேதத்துல அத்தனை நேரம் பயப்படாதன்னு சொல்லி இருக்கிறாரு. அடுத்ததா இங்க தாவீது சொல்றாரு, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். நம்முடைய நினைவுகள் என்னென்ன நினைக்கிறோம், என்னென்ன சூழ்நிலைகளுக்குள்ள நம்ம இருக்கிறோம், எல்லாவற்றையும் அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறாராம். அது இங்கிலீஷ்ல இப்படி இருக்கு, லார்ட் யூ நோ எவ்ரிதிங் தேர் இஸ் டு நோ அபவுட் மீ, யூ பர்சீவ் எவ்ரி மூமெண்ட் ஆஃப் மை ஹார்ட் அண்ட் சோல் அண்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் மை எவ்ரி தாட். அதாவது நம்ம நினைவுகள் நமக்கு வர்றதுக்கு முன்னாடியே, பிஃபோர் இட் ஈவன் என்டர்ஸ் மை மைண்ட், நம்ம மைண்டுக்குள்ள ஒரு நினைவு வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு என்ன நினைவு வரப்போகுதுங்கிறத அவர் என்ன செய்திருக்கிறாராம், அறிஞ்சிருக்கிறாராம். அப்போ அவ்வளோ பெரிய தேவன், நம்மளை இன்டிமேட்டா நேசிக்கிற இப்படி ஒரு வார்த்தை அவர் சொல்றாரு. இந்த வார்த்தைக்கு அவர் அவரால பொய் சொல்ல முடியுமா?
நான் உன் நினைவெல்லாம் அறிந்திருக்கிறேன், நினைவின் தோற்றத்தை எல்லாம் அறிந்திருக்கிறேன், நீ என்ன பாதையில போறங்கிறத நான் அறிந்திருக்கிறேன், உன் வேதனைய நான் அறிஞ்சிருக்கிறேன். இப்படி ஒரு அப்பா நமக்கு இருக்கிறார்னா நம்ம எதுக்காவது பயப்படணுமா? தேவையே இல்லை. என்ன சூழ்நிலையா இருந்தாலும் நம்ம என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். அதனாலதான் பவுல் சொல்றார், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அப்போ நமக்கு இந்த வார்த்தைக்கு எதிராதான் பிசாசு பல நேரங்கள்ல நமக்கு என்ன செய்வான்? சந்தேகத்தை கொண்டு வருவான். நீ இப்படி சொல்லுதே, உலகத்துல இப்படி எல்லாம் நடக்குதே, உங்க பக்கத்து வீட்டுல இப்படி நடக்குது, எதிர்த்து வீட்டுல இப்படி நடக்குது, அப்ப ஏன் உனக்கு நடக்காதா அப்படின்னு சொல்லி நமக்கு என்னதை காட்டுவான் அப்படின்னா, பக்க சூழ்நிலைகளை நமக்கு என்ன செய்வான்? காட்டுவான். வார்த்தைக்கு விரோதமா அவனுடைய ஒரே வேலை, பிசாசினுடைய ஒரே வேலை, நம்ம இருதயத்துல விதைக்கப்பட்ட அந்த வார்த்தைகளை எடுக்கணுங்கிறது மட்டும்தான் அவனுடைய வேலையாய் அவன் தந்திரமாய் சுற்றி கொண்டு இருக்கிறான். மத்தபடி அவன் நம்ம மேல செயல்படுகிறதற்கு அவனுக்கு வல்லமையே கிடையாது. அவனுடைய அத்தனை வல்லமையும் அதிகாரத்தையும் அவர் சிலுவையில உறிஞ்சு எடுத்துட்டார். ஆனா அவன் ஒன்னே ஒண்ணு, பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகி அவன் தந்திரமா என்ன செய்வான்? நம்ம கிட்ட வந்து பேசுவான். பத்தியா, உன் உடம்பு என்னதான் நீ பிரசங்கம் கேட்டாலும், என்னதான் நீ வார்த்தையை கேட்டாலும், உன் சூழ்நிலை இப்படி மாறவா செய்து, உன்னுடைய சுகம் உனக்கு என்ன பூரணமா, உனக்கு இன்னும் சுகமா கிடைச்சிருக்கு அப்படின்னு என்ன செய்யறான்? தந்திரமா வந்து பேசுறான். அப்ப இன்றைக்கு என் தேவன் பொய்யுறியாத தேவன், என் தேவன் என்னை குறித்து அறிந்திருக்கிறார், என் வேதனையை அறிஞ்சிருக்கிறார், அவர் என் கூட இருக்கிறாரு. அவர் என் கூட இருக்கிறபடியினால நான் இந்த போராட்டத்துல வந்து நிச்சயமா தேவன் என்னை வெளியே கொண்டு வராரு. அவர் எனக்கு என்ன செய்யறாரு? அதுல சொல்லப்பட்டிருக்கு, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் அவர் நமக்கு ஹெல்ப் பண்றேன்னு யார் சொல்றா? இந்த உலகத்தை படைத்தவர், நம்மை படைத்தவர், நம்முடைய தகப்பன் இன்னைக்கு நமக்கு சொல்றாரு, ஐ வில் ஹெல்ப் யூ இன் எவ்ரி சிச்சுவேஷன். இப்படி ஒரு தகப்பன் நமக்கு இருக்கும் போது இன்னைக்கு அவருடைய சத்தம் முதலாவது நம்ம காதுல என்ன தொனிக்குது அப்படின்னா, பயப்படாது. அப்போ ஒருவேளை இன்னைக்கு தேவன் இதை கேட்கிறவங்க நிறைய பேர் கூட ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். நிச்சயமா உங்க சூழ்நிலையில ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்றாரு? பயப்படாது. ஒருவேளை உங்க கணவனுடைய ரட்சிப்புக்காக நீங்க காத்து கொண்டிருக்கலாம். ஏதோ அடிக்ஷன்ஸ்ல உங்க குடும்பத்துல உள்ள மக்கள் சிலர் இருக்கலாம். அவரால மாற்ற முடியாத காரியம்னு ஒண்ணுமே கிடையாது. வசனம் சொல்லுது, உன்னுடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது ஒரு குறைவையும் காண மாட்டாய், உன்னுடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பாய். அப்ப இதுதான் அவருடைய வாக்குத்தத்தம். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகம். இன்னைக்கு இந்த வாக்குத்தத்தங்களுக்கெல்லாம் மேலாய் நம்ம கூட அவர் பண்ணியிருக்கிற புது உடன்படிக்கை, எத்தனை உடன்படிக்கைகளை குறிச்சு நம்ம பார்த்தோம். சமாதான உடன்படிக்கை, ஏதேனும் உடன்படிக்கை, புது உடன்படிக்கையில என்னென்னலாம் நமக்கு ஆசீர்வாதங்கள் அவர் கொடுத்திருக்கிறார், என்னென்ன எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்குது, இவ்வளவும் பார்த்திருக்கிறோம். இன்னும் நமக்கு என்ன இருக்கு? நம்ம இருதயத்துல அவருடைய வார்த்தையை விசுவாசிக்க முடியாதபடி நம்ம என்ன செய்யறோம்? பயங்கள்ல இருக்கிறோம். அப்ப பொய்யுடையாத தேவன், அவர் பொய் சொல்ல மாட்டார். அவர் வார்த்தைக்கு உண்மையுள்ளவர், அவர் உடன்படிக்கைக்கு உண்மையுள்ளவர், அவர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதில் உண்மையுள்ளவர். அதை நிறைவேற்றுவதற்கு அவரிடத்துல சகல வல்லமையும் இருக்கு. இப்ப இதை நம்ம அறிந்து கொண்டோம்னா இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில அவர் பேசுகிற சத்தம், முதலாவது சத்தம் பயப்படாதே. அப்போ நீங்க அமைதியா உங்களுடைய பிரேயர் டைம்ல இது மாதிரி நிறைய காரியங்களை அவர் நம்ம கூட பேசிட்டே இருக்க. 1-2 தான் சாம்பிள் நம்ம பார்க்க முடியும். ஆனா உங்களுடைய பைபிள் மெடிடேஷன் டைமை நீங்க எவ்வளவு தூரம் இன்க்ரீஸ் பண்றீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? கேட்க முடியும். அப்ப இன்றைக்கு தேவன் நம்ம கூட, முதலாவது அவர் இன்றைக்கு நம்ம கூட எப்பவும் பேசுற வார்த்தை பயப்படாதே அப்படின்னு இன்னைக்கு நம்ம கூட பேசியிருக்கிறேன். நிச்சயம் இந்த வார்த்தை உங்க ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்தி இருக்கும், ஆசீர்வதிச்சிருக்கும். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய எல்லா சூழ்நிலையும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி உங்களை நிச்சயமா நீங்க வாழ்க்கையின் போராட்டங்கள்ல எல்லாவற்றிலிருந்து அவர் வெளியே கொண்டு வருகிறார் அப்படிங்கிறதுதான் சத்தியம். நிச்சயமா இது பிரயோஜனமா இருந்திருக்கும். நம்ம ஜெபித்து முடிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா தகப்பனே, எங்க மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீங்கப்பா. எங்களுடைய வேதனைகளை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறீர் தகப்பனே. பயமானது, வேதனை உள்ளது, என் பிள்ளை பயப்படக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவரே எவ்வளோ தூரம் நீங்க எங்களை அப்பா மறுபடியுமாக வேதத்துல
எத்தனை முறை பயப்படாத, ஆபிரகாம பார்த்து நீ பயப்படாத, ஈசாக்க பார்த்து நீ பயப்படாத, ஆண்டவர் எத்தனை நேரம் பயப்படாதே நீங்க சொல்லி இருக்கிறத நாங்க பார்க்கிறோம் சுவாமி. அப்பா, இன்றைக்கு கூட தகப்பனே எங்களோடு கூட நீர் இடைப்பட்டு இருக்கிறீர். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே மகனே, நீ பயப்படாதே மகளே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன்னு சொன்னபடி ஆண்டவரே, இன்றைக்கும் தகப்பனே இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்பா, அவர்கள் வேண்டுகிறபடி எல்லாம் செய்கிற தேவனாய் நீர் வெளிப்படுகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இதை கேட்ட ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையின்படி பலப்படுத்துவீராக, திடப்படுத்துவீராக. இந்த வார்த்தையின்படி ஒவ்வொருவருடைய நீதியின் வலக்கரத்தினால் தாங்கி அப்பா ஒரு ஜெயத்தை நீர் அவர்களுக்கு தருகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் உடனிருந்து அவர்களை விடுவிக்கிற உங்களுடைய தயவுக்காய் அப்பா, உன் இருதயம் துவள வேண்டாம், அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை, அதன்படி சம்பவிப்பதில்லை என்று சொன்ன தகப்பனே. அப்பா, அப்படியே எங்கள் அப்பா இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் அந்த பயப்படுகிற சூழ்நிலைகள் அவர்களுக்கு நேரிடாது என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறபடி நான் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இதை கேட்ட ஒவ்வொருவரையும், இதை கேட்க போகிற ஒவ்வொருவருடைய பிள்ளையாய் மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதித்து வழி நடத்தும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். யாராவது ஷேர் பண்ணுமா? சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், நான் மீனா பேசுறேன். சொல்லுங்க. அருமையான ஒரு மெசேஜ் சிஸ்டர். ரியல் ஒவ்வொரு வார்த்தையும் என்ன என்ன பலப்படுத்திது. பிகாஸ் இந்த ஃபியூ டேஸா பயப்படாதே பயப்படாதேன்னு ஆண்டவர் என்கிட்டயும் பேசிட்டு இருக்காரு. ஒரு வசனம் எனக்கு ரொம்ப என்னன்னா, ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார், அது எவ்வளவு உண்மை. he is faithful to keep his promises and he is not a man to lie. John 17:15 ஆண்டவர் சொல்றாரு, God is praying to, Jesus is praying to Father God, நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையில் என்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். அப்போ ஆண்டவர் எவ்வளவாய் நம்மளை காப்பார். God வந்து Jesus is interceding to Father God. இந்த உலகத்திலே எடுத்துக்கொள்ளாம அவங்களை இந்த உலகத்துல இருந்து நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவர் சார் காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். How much more Jesus is protective of usங்கிறது இப்போ நமக்காக இன்டர்சீட் பண்ணிட்டு இருக்காரு ஃபாதர் காட் கிட்ட. அந்த வசனம் எல்லாம் நீங்க சொல்ற மாதிரி நம்ம தியானிச்சு அந்த வசனத்தை நமக்கு நம்ம எடுத்துக்கொண்டு போது we have to feel that, you know, that இது நமக்கு இது உண்மை அப்படிங்கிற அந்த உணர்வு வரும்போது அந்த பயம் போயிடும். So I praise God sister for the message that you delivered today. Praise God. God bless you. Thank you. வேற யாரும் ஷேர் பண்ணுமா? ஓகே, நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுவோம். ப்ரேயர் செஷன் ஆஸ் யூஷுவல் Thursdays இருக்கும். நான் லிங்க் போட்டு விடுறேன், 2 குரூப்லையுமே நான் லிங்க் போடுறேன். கர்த்தர் அந்த ப்ரேயர் செஷனையும் ஆசீர்வதிக்கிறாரு. நிறைய பேர் நம்ம அதுல ப்ரேயர் பண்ண ஜனங்கள் விடுதலை ஆகிறத நம்ம பார்க்கிறோம். இன்னும் கர்த்தர் அந்த ப்ரேயர் செஷன்ல நம்ம எல்லாரும் ஸ்பிரிச்சுவலா நம்ம வளர்றதுக்கு இனி அடுத்தடுத்த வாரங்கள்ல நம்ம அதுக்காக ஒவ்வொரு வசனத்தை வச்சு நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் growthக்காக நம்ம ஜெபிக்க போறோம். நிச்சயமாய் நம்மை கொண்டு தேவன் தேசங்கள்ல பலத்த காரியங்களை செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பம். தேவனுடைய விருப்பமும் அதுதான். நிச்சயமா பலத்த காரியங்களை தேவன் நம்ம மூலமா செய்வார். வேற யாரும் ஷேர் பண்ணுமா? இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சேன். கர்த்தருடைய பெரிய கிருபையில நம்ம சாங் வந்து கிட்டத்தட்ட 2000 கிட்ட போகும்போது எனக்கு 1900 ரீச் ஆயிருக்கு. நிறைய பேர் நீங்க ஷேர் பண்ணியிருக்கிறீங்க, நிறைய பேர் ஸ்டேட்டஸ் வச்சிருக்கிறீங்க. அதுக்காக நான் வந்து உங்களுக்கு உண்மையிலே தேங்க் பண்றேன். என்னோட விருப்பத்தை நான் அதை தான் சொன்னேன். எனக்கு வந்து அந்த வியூஸ்ங்கிறத விட அந்த பாடலை பாடும்போது மக்கள் விடுதலை ஆகணும், சர்ச்சஸ்ல கேதரிங்ஸ்ல பாடணும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பம், ப்ரேயர் எல்லாமே. ஏன்னா அந்த செகண்ட் ஸ்டான்ஸால நான் எழுதினது அப்படிதான். கிறிஸ்துவை எழுப்பிய உன் உயிர்ப்பிக்கும் ஆவியை எனக்குள்ளே அனுப்பி என் சரீரத்தை உயிர்ப்பிக்கிறேன். அதை உணர்ந்து படிக்கும் போது நிச்சயமா ஆவியானவர் அந்த சரீரத்துல இருக்கிற எந்த பலவீனங்களா போராட்டங்களா இருந்தாலும் அவர் விடுவிப்பார். அதனால இன்னும் ஒருவேளை நீங்க யாருக்காவது ஃபேமிலிஸ்ல ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண முடியும்னா நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. ஒருவேளை சர்ச்சஸ்ல உங்களுக்கு தெரிஞ்ச மக்கள் பாஸ்டர்ஸ் அப்படி இருப்பாங்கன்னா அந்த பாடலை பாடுறதுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க.
இதுவரைக்கும் நீங்க எனக்கு அதுல ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க. அதுக்காக உங்களை ரொம்ப நான் தேங்க் பண்றேன். முதலாவது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். நீங்க ஆண்டவர் எனக்கு தந்த குடும்பமா தான் நான் உங்களை பார்க்கிறேன். நிச்சயமாய் இன்னும் வரப்போகிற நாட்கள்ல நம்ம கொண்டு தேவன் வளர்த்த காரியங்களை செய்வார். நம்ம நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.